இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி தேதி செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் 6வது மாதமான புரட்டாசியுடைய 5ஆம் நாள். கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகாலயபட்ச அமாவாசையானது வந்திருக்கு. அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் எச்சரிக்கை ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். இந்த மகாலயபட்ச அமாவாசையில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கூட்டணி சேருது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தும் மாறுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கு பலன்களை தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை பெரிய அமாவாசைங்கிறதுனால சில பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. ஸோ அமாவாசையில் இந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது நம்மளோட தலையெழுத்து ஈஸியாக மாறும். அதனால் இன்றைக்கி ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். சரி, இன்றைக்கி அமாவாசையில் பச்சரிசி வைத்து இந்த பரிகாரம் செய்யணும். ஆக்சுவலி இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கான தலையெழுத்து கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும். ஸோ அதுக்கு பச்சரிசி பரிகாரம் எப்படி பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம். எல்லாருடைய வாழ்விலுமே ஏதாவது தீராத கஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவு இறை வழிபாடு செய்திருப்போம், எவ்வளவு வேண்டுதல்களை நிறைவேற்றி இருப்போம், ஆனாலும் நம்மளுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக இந்த பரிகாரத்தை இன்று செய்து பாருங்க. இன்னைக்கு மகாலய அமாவாசை. இன்று இந்த பரிகாரத்தை துவங்குங்க. அடுத்த அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார். இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமை தரக்கூடிய பாரம் எதுவாக இருந்தாலும் அதுவும் கஷ்டம்தானே, அதை கூட நீங்கள் நீக்க பரிகாரம் செய்யலாம். திருமணமாக வேண்டுமா, கடன் சும குறைய வேண்டுமா, உடல் உபதைகள் தீர வேண்டுமா, குழந்தை வர வேண்டுமா, அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா, மனைவிக்கு ஆரோக்கிய தேவையா, இந்த மாதிரி எது வேண்டுமென்றாலும் அந்த இறைவனிடம் கேட்கலாம், முன்னோரிடம் கேட்கலாம், குலதெய்வத்திடம் கேட்கலாம். நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட பரிகாரம் தான் இது. ஸோ என்ன செய்வதற்கு சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. மிக மிக சுலபமான பரிகாரம். சரி, பரிகாரம் என்னங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி காலையில் சமைச்சிருப்பீங்களே, அந்த சமைச்சதுக்கு பின்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசியை எடுத்து ஒரு பாத்திரத்திலோ அல்லது ஒரு கேரி பேக்கிலோ சேகரித்துருங்க. இவ்வளவுதான் பரிகாரம். ஆக்சுவலி இன்றிலிருந்து இனி வரக்கூடிய நாட்கள் பச்சரிசி எடுத்து அந்த பையில் சேகரிக்கும் போது முன்னோர்களுடையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளுங்க. அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால், ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க. இன்றைக்கி அமாவாசை. இன்று இந்த பரிகாரத்தை செய்ய துவங்குங்க. தினம் தினம் ஒரு டம்ளர் பச்சரிசியை தனியாக சேகரிங்க. அடுத்த அமாவாசை நாள் அன்று குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்து இருக்கும்லவா, அந்த அரிசியோடு 1/2 கிலோ வெல்லம் சேர்த்து 100 ml குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்து விடுங்க. அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் அந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு முகம் கை கால்களை அலம்பி விட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க. இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை செய்து பாருங்கள். உங்கள் வேண்டுதலானது உடனடியே பலிக்கும்.
அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்ற அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை துவங்கக்கூடிய இன்றைய நாளிலிருந்து அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் பழித்திருக்கோ. இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை. முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து இந்த ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வது ஒரு பயங்கர மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாரி வழங்கோ. ஸோ இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். ஸோ இன்றையிலிருந்து மிதுன ராசிக்காரங்க இதை ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பரிகாரம் செய்கிறத உங்களுக்கு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு கிரகங்கள் சேர்றதுனால இன்றிலிருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். மிதுனம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்களை முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. மிதுனம் ராசிக்காரங்க மிருகசீரிட 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய புதன் கேது, சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன், பாக்கிஸ்தானத்தில் சனி ராகு, இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இன்றிலிருந்து அமாவாசையில் வள வரப்போகுது. கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. இந்த ஒரு கிரக மாற்றம் இருக்குது. இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கான பலன்கள் மிதுன ராசிக்காரங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள்ங்கிறத வாங்க பார்க்கலாம். கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமையுடைய மிதுன ராசினருக்கு இந்த அமாவாசையிலிருந்து வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். மன திருப்தியோடு செயலாற்றுவது ரொம்ப முக்கியம். புத்திசாதுரியம் மூலம் காரிய வெற்றியானது கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களோடு மதிப்பு கூடும், பாராட்டும் கிடைக்கும். உடல் சோர்வு உண்டாகும், எனினும் உற்சாகத்தோடு காணப்படணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காண புதிய திட்டங்கள் தீட்டுவது ரொம்ப முக்கியம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். அந்த சூழ்நிலையை தக்க வைத்து கொள்ளுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க உற்சாகமாக செயல்பட்டிங்கன்னா வேலைகளை உடனுக்குடனே செய்து முடிக்க முடியும். உங்களுக்குன்னு புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும், அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியோடு காரியங்கள் செய்தீங்கன்னா சாதகமான பலன் பெறுவீங்க. பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரும். அந்த பயணங்கள் மேற்கொள்ளாமல் மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் உங்களுக்கு கட்சி தலைமையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கையை பெறுவீங்க. உங்கள் செயல்பாடுகள் மேலிடம் உற்று நோக்குவாங்க. கட்சியில் கூட உங்களை பற்றிய சலசலப்பு நீங்கும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதில் இடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரியான அதிசயம் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும். அதாவது இன்றிலிருந்து கொஞ்ச நாளுக்கு உங்களுக்கு நடக்கும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வருமான வயர ஒளி பிறக்கும், அதாவது வருமானம் உயர்வதற்கு வழி பிறக்கும். விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. வேலைபளு காரணமாக வெளியில் தங்க நேரலாம், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண்கள் பெறணும். அப்போ தான் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதற்கேற்ப நீங்கள் செயல்பட முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. இந்த அமாவாசையிலிருந்து எல்லாத்திலுமே மாற்றலாங்கிற எண்ணம் உண்டாகும்ல, அந்த எண்ணத்துக்கேற்ப செயல்படணும். அப்போ தான் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது செய்கிறதாக இருந்தாலும் ஒரு பக்கம் கவனமும் தேவை. அப்போ தான் தேவையானவற்றை தேவையானது போல் அனுபவிக்க முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலன். இந்த பலன்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுவாங்க. இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.